ராமநாதபுரத்தில் தடையை மீறி விற்பனை செய்ததாக கடைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கிலோ கணக்கிலான போதை பாக்கு, புகையிலை ஆகியவை தீ வைத்து எரிக்கப்பட்டன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தடையை மீறி கடைகளில் விற்கப்பட்ட போதைப்பாக்கு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்து வைத்திருந்தனர். அதனை இன்று தீ வைத்து எரித்தனர். ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ராமநாதபுரம் நகர் மற்றும் சாலையோர கடைகளில் பள்ளி கல்லூரிகள் அருகில் பெட்டி கடைகளில் சோதனை நடத்தியதில் பறிமுதல் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், பான் மசாலா உள்ளிட்டவைகளை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிலோ கணக்கில் உள்ளதை இன்னைக்கு தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் இணைந்து அவ்வப்போது சாலை கடைகளில், பள்ளி மற்றும் கல்லூரி உள்ள கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையில் கடந்த சில தினங்களாக நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் வியாபாரிகளிடமிருந்து தடை செய்யப்பட்ட சுமார் 50 கிலோ இடையில பல்வகையான புகையிலை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்திருந்தனர். இந்த நிலையில பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட்டுகளை ராமநாதபுரம் அள்ளிக்கம்மா அருகே உள்ள நகராட்சி உரக்கிடங்கு அருகிலே வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள், நகராட்சி ஊழியர்களின் உதவியோடு போலீசார் முன்னிலையில அதை தீ வைத்து எரித்தனர். மேலும் இருக்கக்கூடிய, அதாவது தடையை மீறி கடைகளில் இது போன்று பாக்குகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.